சோலோ லெவலிங் அடுத்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கொரியன் ட்ராமா. மற்ற சீரிஸ் மாதிரி ஒரு ஆவரேஜ் அடாப்டேஷனாக இருக்க போதுன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. அந்த நாவலை பேஸ் பண்ணி எடுத்த அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோடு மொத்த சர்வருமே கிராஷ் பண்ணிச்சு. கிரன்ச்சி ரோல்லேயே அதிக ரேட்டிங் வாங்கின அனிமியுமே சோலோ லெவலிங் தான். அனிமி ஆஃப் தி இயருமே இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. மொத்த ஸ்டோரியும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாம். லைவ் ஆக்ஷன் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால அனிமி கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அனிமி இல்லைனா ட்ராமா பண்ண இருந்தாலும் ஸ்டோரியை கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. உங்களை பல பேருக்கு ஃபேவரட்டான லவ்லி ரன்னர் ஆக்டர் இந்த சீரிஸோட மெயின் லீடாக இருக்க போகிறாரு. இதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோஹின்ற ஆக்ட்ரஸ் இந்த சீரிஸ்க்கு ஹீரோனா ப்ளே பண்ண போகிறாங்க. இவங்களோட குறிப்பிட்ட ட்ராமாஸ் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. உங்களை யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஸ்டிங்கை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ சீரிஸோட கதையை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். சோலோ லெவலிங் யூனிவர்ஸில் டீமன்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப காமனாக இருக்க போகிறாங்க. போர்ட்டல் மூலமாக மான்ஸ்டர்ஸ்னால உங்கள் உலகத்துக்குள்ளே நுழைய முடியும். இந்த போர்ட்டலை டஞ்சியன்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற அந்த மான்ஸ்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்றத அந்த டஞ்சினோட கலரை வச்சு உங்களால் கெஸ் பண்ண முடியும். இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான டஞ்சின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ரேங்க் தான். ஒரு பக்கம் மான்ஸ்டர்ஸ் இருக்குது, அப்போது கண்டிப்பாக ஹண்டர்ஸும் இருந்தானே ஆகணும். ஹண்டர்ஸை அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ரேங்க் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே கடைசி ரேங்க்னு பார்த்தீங்கன்னா இ ரேங்க். ஒவ்வொரு முறை மான்ஸ்டர்ஸை வேட்டையானதுக்கப்புறமா அதுலேருந்து ஸ்டோன்ஸ் எடுத்துப்பாங்க. மான்ஸ்டரோட பவரை பொறுத்து அந்த ஸ்டோனை வச்சு நல்லா காசு பார்க்கலாம். அதை விட்டு அவங்களுடைய கேஜெட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறுவாங்க. எனிவேஸ் இந்த கதையோட ஹீரோ நம்ம ஜின்வு பார்த்தீங்கன்னா ஒரு இ ரேங்க் ஹண்டரு. இருக்கிறதுலே கடைசி ரேங்க்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை ஹியூமனிட்டியோட வீக்கஸ்ட் ஹண்டர்னு எல்லாமே பயங்கரமாக கிட்டல் பண்ணுவாங்க. நம்மளும் சண்டை போடலான்னு முயற்சி பண்ணுவார். பட் ஒவ்வொரு ரைடுமே வாழ்வா சவான்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார். யாருமே அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இவரோட குவார்டினேட்ஸ்க்கு நடுவில் ஒரே ஒரு ஹீலர் பொண்ணு மட்டும்தான் நம்ம ஜின்வுவை சரிசமமாக ட்ரீட் பண்ணி இவருக்காக கேர் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ ஜின்வு ஃபேமிலிக்கு பண தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குது. தன்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமான காசு தேவைப்படும். தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்களுக்குமே ஸ்கூல் ஃபீஸு கட்டி தானே ஆகணும். எப்பவும் போல் ஒரு மான்ஸ்டர் ரைடுக்கு போகிறாரு. பட் ஏதோ சம்திங் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. இந்த டஞ்சனோட பேரை டபுள் டஞ்சன் சொல்லுவோம். ஹண்டர்ஸ் டீம் புரிஞ்சுக்கிறாங்க இது சாதாரணமான கேட்டு கிடையாதுன்னு. ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சுன்னா காசுமே அதிகமாக கிடைக்கும்னு சில பேரோட எண்ணத்தினால அவங்களுமே அந்த கேட்டுக்குள்ளே போகிறாங்க. ஓட்டிங்கை போட்டு முடிச்சுட்டு அந்த கேட்டுக்குள்ளே போகிறாங்க. பயங்கரமான ஹைட்டில் பெரிய பெரிய சிலைகள்லாம் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்க அந்த மிகப்பெரிய சிலையோட கண்கள் அசைகிற மாதிரி நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. எனக்கு என்னமோ அது சரியாக போடலன்னு ஒருத்தர் கிளம்ப முயற்சி பண்ணுவார். பக்கத்தில் இருந்த வாட்ச்மேன்ஸில் கையில் இருக்க கோடாலை வச்சு அவர் 2 துண்டாக வெட்டி போடுது. சாதாரண ஈராங் டெஞ்சன் நினச்சி வந்தோம். இங்கே என்னடா நடக்குது? இன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நாளானு எல்லாரோட மனசுலையும் மரண பயம் உருவாகுது. ஏற்கனவே நம்ம ஹீரோ ஜின்வு கெஸ் பண்ண மாதிரி அந்த சிலையோட கண்கள் உண்மையாகவே அசைய ஆரம்பிக்குது. பட் இந்த முறை கண்கள்லேருந்து லேசரை வச்சு எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு கொள்ள ஆரம்பிக்குது. மொத்த இடமும் பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது. டஞ்சனுக்குள்ளே நுழையும் போது கடவுளை வணங்கணுன்ற கட்டளையே அவர் படிச்சிருந்திருப்பாரு. யாருமே மேலே பார்க்காதீங்க, கீழே குனிஞ்சு தலை வணங்குங்கன்னு நம்ம ஹீரோ ஜின்வு சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ண உடனே அவ்வளோ நேரம் எல்லாத்தையும் சுட்டு போசுக்குன்னு அந்த ஸ்டாச்சு ஆஃப் காட் லேசரை நிப்பாட்டி ஒரு பயங்கர வில்லத்தனமாக சிரிக்குது. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அங்கே இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஜின்வுவோட மனசில் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கும். அவ்வளோ பெரிய உருவத்தை கொண்ட அந்த சிலை சேர்லேருந்து நடக்க ஆரம்பிக்குது. அவ்வளோ நேரம் சேரில் உட்காந்துருந்த அந்த ஸ்டாச்சு ஆஃப் காட் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குதுங்க. வழியில் இருக்க எல்லாத்தையும் ஒரு கற்பம்பூச்சி மாதிரி நசுக்கி போடுதுங்க. எல்லாரும் ஒவ்வொரு கார்னரை நோக்கி ஓடி போகிறாங்க. அந்த மூலையில் இருக்க சிலைகளுமே கையில் இருக்க ஆயுதத்தை வச்சு எல்லாத்தையுமே சரமரியாக கொண்டு போடுது. ஜின்வு அந்த சிலைகளை நோட் பண்ணும்போது ஒரு சில சிலைகளோட கையில் ஆயுதத்துக்கு பதிலாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்குது. எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட சிலைகளை நோக்கி போக சொல்கிறாரு. இவர் கூட பாசமாக பழகின அந்த ஹீலர் பொண்ணுக்கு உதவி பண்ணியிருப்பாரு. 2 பேருமே ஒரு சிலைகிட்ட நிற்கும் போது அந்த ஸ்டாச்சு ஆஃப் காட் இன்னமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. ஒருத்தரால் ஒரு சிலைகிட்ட தான் இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு தூரத்தில் இருக்கிற அந்த ஒரு சிலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டாச்சு ஆஃப் காடு உருவத்தில் ரொம்பவே பெருசு. அதனால் நம்ம ஜின்வுடைய காலை நசிக்கிடுது. எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ ஜின்வு அந்த ஒரு சிலையுமே அடைஞ்சிருப்பாரு. அந்த ஒவ்வொரு சிலையும் மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் போக கடைசியாக இருக்க தான் ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. வரிசையாக அடுக்கி இருக்க ஒரு ப்ளூ கலர் லைட் ஏறிய ஆரம்பிக்குது. எந்த கதவு இவங்களை வெளியே விடாமல் அடைச்சி வச்சிருந்துச்சோ அதே கதவு துறைக்க ஆரம்பிக்குது. கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு வெளில ஓடி போகிறான். எஸ்கேப்புமே ஆயிடுறான். ஒருத்தர் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு லைட்டு அணையுதுங்க. சுற்றி இருக்க சிலைகள் அந்த லைட்டு அணையாத வரைக்கும் இவங்க நெருங்காம இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் டீமா முடிச்சோம்னா யாரோட உயிரும் போக அவசியம் இல்லை. எல்லாருமே நம்ம ஃபேமிலியை போயிட்டு மீட் பண்ண முடியும்னு சொல்ல அங்கே இருக்கவங்க அதை புரிஞ்சுக்க முடியல. என்னை நம்பி ஒரு ஃபேமிலி அப்புறம் ஒரு பசங்க இருக்காங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு அங்கேருந்து இன்னொரு டீம் மெம்பரும் கிளம்பி போகிறாரு. அந்த டீமுடைய கேப்டன் அப்புறம் அந்த ஹீலர் பொண்ணு மட்டும்தான் இவரை கைவிடாமல் இருக்காங்க. நம்ம ஜின்வுவால் நடக்க கூட முடியாதனால அந்த ஹீலர் பொண்ணையும் கேப்டனையும் அங்கேருந்து போக சொல்லியிருப்பாரு. அந்த சிலைகள் பக்கத்தில் வந்து நம்ம ஜின்வுவை கத்தியால் தூக்கி போடுது. நம்ம ஜின்வு வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக அலறான். சாக போகிற கடைசி நொடியில் அவனுடைய கண்ணுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தெரியுது. நீங்கள் பிளேயராக மாற விருப்பப்படுறீங்களா? அக்செப்ட் இல்லைனா ரிஜெக்ட். நம்ம ஜின்வு அக்செப்ட்னு கொடுக்க கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நம்ம கை காலை ஏற்கனவே அந்த சிலைங்க வெட்டி போட்டுச்சு. எப்படி நமக்கு மறுபடியும்
கை கால்கள்லாம் நல்லா இருக்குதுன்னு ஆச்சரியமாக ஃபீல் பண்ணுறான். அந்த டஞ்சனுக்குள்ளே போனது நிஜமாவே நடந்துச்சா இல்லை வெறும் கனவு தானான்னு யோசிக்கிறான். இன்வெஸ்டிகேஷனுக்கு 2 பேரும் அந்த டஞ்சனை பற்றி கேட்கும்போது இது கனவுலாம் இல்லை, நிஜம்தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். சிஸ்டம் அப்படின்ற ஒன்று விச்சுவலி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம ஹீரோட கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். சைட் குவெஸ்ட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இப்போ இருக்கிற டைட்டில் இதெல்லாம் தேவையான நம்ம ஹீரோ கண்டுக்காம விட்டுறான். அந்த டெய்லி குவெஸ்ட்டை அவன் கம்ப்ளீட் பண்ணாதனால பனிஷ்மெண்ட்டாக இப்போ ஒரு பாலைவனத்தில் இருக்கான். பயங்கரமான ஸ்கார்பியன்ஸ்லாம் அவனுக்கு கொள்றதுக்காக விரட்ட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பிக்கிறான். அந்த டைம் முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது, உயிர் பொழைக்கிறதுக்காக செஞ்சு தான் ஆகணும். எப்படியோ ஒரு வழியாக அந்த டைம் முடிச்சிடுது. பனிஷ்மெண்ட்டு கம்ப்ளீட். மறுபடியும் இப்போது ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இந்த சிஸ்டம் பற்றி அவனுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு முறை அந்த டெய்லி குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவனால் ரிவார்டை சூஸ் பண்ண முடியுது. ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ஸ்னு ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது. ஒரு கேம் மாதிரி இவரால் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸை இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் தன்னோட பாயிண்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பயங்கரமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. அந்த சிஸ்டமு இவரோட கையில் ஒரு சாவியை கொடுக்குது. ஒரு டஞ்சன் இவரோட கண்களுக்கு மட்டும் தெரியுது. தனியாலாம் அந்த டஞ்சனுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஒரு காப்ளினை இவர் தாக்குறதுக்காக வருது. பழைய கஷ்டங்கள்லாம் இவருக்கு தைரியத்தை கொடுக்குது. ஃபஸ்ட் டைமாக அந்த ஒரு காப்ளினை தனியாலாம் கொள்கிறாரு. டஞ்சன் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த டஞ்சனுக்குள்ளே டீமன்ஸ் மட்டும் இருக்காது, அந்த டீமன்ஸோட பாஸ்மே இருக்கும். காப்ளினை கொன்னதுக்கப்புறம் ஸ்டீல் ஃபேங்க்ஸ்ன்ற இன்னொரு வகையான மான்ஸ்டர்ஸ்மே வருது. ஏகப்பட்ட ஸ்டீல் ஃபேங்க்ஸு மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகுது. அந்த டஞ்சனில் அந்த பயத்தை கம்பேர் பண்ணால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தைரியத்தை வர வச்சு அந்த ஸ்டீல் ஃபேங்க் எல்லாத்தையும் கொன்று வீழ்த்துறான். என்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு நான் ஸ்ட்ராங்லெஸ்டான ஹண்டராக மாறணும், அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக லெவலில் பார்க்கணும்னு சொல்லி அந்த டஞ்சனோட பாஸை கொள்றதுக்கு முடிவு பண்ணுறான். உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு மிகப்பெரிய வேனாமஸான ஸ்னேக்கு. இந்த கத்தி வச்சு எப்படியா அந்த மான்ஸ்டரை கொல்லலான்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த கத்தி உடஞ்சே போயிடுதுங்க. அந்த வேனாம் ஸ்னேக்குடைய தோல் ஒரு கவசம் மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பாரபட்சமே பார்க்காம நம்ம ஜின்வுவை பொழந்து கட்டுது. அதோட வாழை வச்சு நம்ம ஜின்வுவை ஒரு பந்து மாதிரி அங்கேயும் இங்கேயும் தூக்கி போடுது. நான் இறந்து போகிறதுக்காக இந்த டபுள் டிஜிட்லேருந்து தப்பிக்கல, எப்படியாவது ஒரு ஸ்ட்ராங்லெஸ்ட் ஹண்டராக மாறுவேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் உண்டாகுது. கத்தியே இல்லாமல் வெறும் கைகளால் அந்த வேணாம அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தெரியுது இவன் இவ்வளோ நேரமாக அந்த மற்ற மான்ஸ்டர்ஸை கொண்டிருப்பான்ல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட ஸ்ட்ரென்த்தை தாங்க இம்ப்ரூவ் பண்ணியிருப்பான். அதனால் அவனுடைய கைகள் அந்த பாம்புடைய கவசத்தை கிழிச்செறியுது. நம்ம ஜின்வு ஒரு சைக்கோ மாதிரி அந்த வேணாம அடிப்பான் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக அந்த டஞ்சனோட பாஸை டிஃபீட் பண்ணுறான் தனியாலாம். இப்போலேருந்து இந்த சீரீஸில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஒரு வழி அந்த டஞ்சனை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த சிட்டிக்குள்ளே ஒரு டி ரேங்க் பாஸ் வந்துருக்குங்க. அந்த பாஸு ஒரு மிகப்பெரிய டி ரேங்க் காலம். லோ ரேங்க் ஹண்டர்ஸு அதை சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால சுத்தமாக முடியல. ஏன்னா அந்த பாஸுடைய சீல்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஜின்வு அவனுடைய பெர்செப்ஷன் அபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த பாஸையுமே வெயிட் பண்ணுறான். ஜோஹி இவனை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அந்த ஹீலருமே அங்கே இருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீல் பண்ணுன்னு சொல்ல அவளுமே ஹீல் பண்ண முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த டபுள் டஞ்சனில் நடந்த விஷயங்கள் இவளுக்கு ஒரு பிடிஎஸ்டியாகவே மாறிடுது. நம்ம ஜின்வுக்கு விட்டு போக மனசில் நம்ம இப்போ சண்டை போட்ட அந்த வேணாம இதை விட ரேங்க் அதிகம். ஒரு டேகர் எடுத்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை பயங்கரமாக யூஸ் பண்ணி அந்த கால் மனுக்கு ஏறிறான். லிட்ரலி ஒன் ஷாட்டு அந்த காலமுடைய ஷீல்டு நொறுங்கிடுது. சான்ஸை யூஸ் பண்ணி சுற்றி இருக்க ஹண்டர்ஸ் எல்லாரும் அந்த காலமை காலி பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் நம்மளால் அந்த காலமை ஒன்றுமே பண்ண முடியல. திடீர்னு என்னாச்சு, இந்த கத்தியை எரிஞ்சது யார்? பட் அந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம ஜின்வு அங்கேருந்து போயிட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பான் பாருங்கள், மாசாக இருக்குது. பைபிள் 4 ஆர்ம்ஸை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். சீசன் 1 பார்ட் 1 ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரமாக அப்கமிங் பார்ட்ஸை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டென்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள்.